திருமணம் என்பது ஒன்று இவங்க லைஃப்ல நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்ல நிறைய மாற்றங்களும் முன்னேற்றமும் உறவுகளால, அங்காளி பங்காளிகளால, நட்பு வட்டாரத்தால சிலர் பாதிக்கப்படக்கூடிய பகை, சுற்றுப்புறத்துல உங்களுக்கு பாதிப்பு, ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, 1000 மனசுல பலம் இருந்தாலும் கூட ஒரு அப்பப்போ உங்களுக்குள்ள ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு காரியம் தொடங்குறதுக்கு குரு பார்வை அப்பனால ரொம்ப மன உளைச்சல், அவர் ஆரோக்கியத்துக்கோ இல்ல உடல் ரீதியாகவோ. எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். மகர ராசியை பற்றி நாம் காண்கிருக்கின்றோம். காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடு, 12 ராசிகளில் 10ஆம் ராசியாக மகர ராசி அமைந்துள்ளது. சனி பகவானை ஆதிக்கம் கொண்ட ராசி மகர ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்குரியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். உத்திராடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானையும், திருவோணம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானையும், அவிட்டம் சொல்ல நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் பகவானையும் மூணையும் உள்ளடக்கிய ராசி தான் மகர ராசி. சனி பகவான் ஆட்சி செய்யும் இடம். அதாவது மற்ற ராசிகள் விலையுமே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. தன்மானம், பிடிவாதம், எடுத்த முயற்சியை சாதிக்கணுங்கிற எண்ணம் இதுல அவங்க அதிகமா இருக்கக்கூடியவங்க. காரணம், மகர ராசி பொறுத்தளவுக்கும் செவ்வாய் பகவான் அங்கு உச்சமடைகிறார், குரு பகவான் நீச்சம் அடைகிறார். அந்த ராசி பலன்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆளுமை எங்க போய் நின்னாலும் நம்ம ஒரு தனித்துவமா தெரியணும், நம்மளால முடிஞ்சது சாதிச்சு பார்க்கணும், நம்ம கருத்தை வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி மிகவும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அது நன்மையா தீமையா நல்லதா அப்படின்னு நம்ம மனசுல படுறது சரின்னு பேசிடலாம். அதே போல பார்க்கும்போது குல தெய்வத்தினுடைய அம்சத்தை பரிபூர்ணமா பெற்றவங்க. குலதெய்வத்து மேலையும் ஆன்மீகத்து மேலையும் அவங்களுக்கு ரொம்ப பற்று அதிகம். பெரும்பாலும் முன்னோர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ஆர்வம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு. மகர ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்குமே வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு அளவில்லை, சந்தித்த பிரச்சனைகளுக்கு அளவில்லை. இவங்க பிரச்சனைக்கு சந்திச்சதை விட அடுத்தவங்க பிரச்சனைக்கு துணைப்பையும் கஷ்டப்படுத்த ரொம்ப நாள் அதிகமா இருக்கு. அடுத்தவங்க பிரச்சனை, அடுத்தவங்களுக்காக போய் ஹெல்ப்புக்கு போய் அதுக்காக வந்த அவதிகள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அதிகம். ஏன்னா செவ்வாய் அங்க உச்ச நிலை அடைஞ்சிருக்காரு. வேகம் கொஞ்சம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. அந்த வேகத்தாலேயே எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. கடன் படுறதுல இந்த ராசி அதிகம். ஏன்னு கேட்டா அங்க குரு பகவான் இந்த ராசி பொறுத்தளவுக்குமே 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு அங்க நீச்சம் அடைஞ்சிருக்கார். விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நீச்சம் அடைஞ்சாரு. அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு கடன் படக்கூடியவங்க. எந்த காரியம் பண்ணாலும் இவங்களால 10 ரூபாய் கடன் வாங்காத ஒரு காரியம் பண்ண முடியாது. ஆனா நல்ல முறையில நிர்வாகிக்கிறதுலையும் திறமை செலுத்துறதுலையும் நாம ஒரு நிறுவனத்தை வழி நடத்துறதுல கூட இவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமானவங்க. அந்த திறமை இவங்க நிறைய இருக்குது. ஆனா துணிச்சல் அதிகமா இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்குரிய அமைப்பு பார்க்கும்போது இவங்களுடைய 7ஆம் அதிபதியாக கூடியவரை பார்க்கும்போது சந்திர பகவான் அமைஞ்சிருக்காரு. கலஸ்திர ஸ்தானாதிபதி இவங்களுக்கு சந்திர பகவான். இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு மனைவி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்களே இவங்க லைஃப்ல சந்திப்பாங்க. திருமணம் என்பது ஒன்று இவங்க லைஃப்ல நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்ல நிறைய மாற்றங்களும் முன்னேற்றமும் எதிர்பார்த்த மாதிரி சில காரியங்களும் இவங்க லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாறிக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி சந்திரனா இருக்காரு. ஆனா மனைவி சார்ந்த வகையிலிருந்து லாபஸ்தானத்தை மட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 11ஆம் இடத்துல அவர் நீச்சம் அடைஞ்சிட்டார், லாபஸ்தானகத்தில் நீச்சம் அடைஞ்சிட்டார். மனைவினுடைய பலம், கணவனுடைய பலம் நல்லா இருக்கும். ஆனா கணவனை சார்ந்த வகையிலையோ மனைவி சார்ந்த வகையிலையோ இவங்களுக்கு சரியான பலம் கிடைக்காது. இவங்க ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதத்துல போய் இவங்க ஒரு தொடங்கணும்னு நினைச்சோம்னா கடைசி வரைக்கும் போராடி பார்த்துங்கிறது இவங்க தெளிவா இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்ச் மாதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, இன்று உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல
குரு பகவான் அமைஞ்சிருக்கார். 6ல் குரு வைந்தால் ஊரில் பகை ஏற்படும் சொல்லுவாங்க. பகை, சுற்றுப்புறத்துல உங்களுக்கு பாதிப்பு, ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்களே நிறுவனம் நடத்திட்டு இருந்தாலும் சரி, எப்பொண்ணு கூட வேலை செய்யறீங்களால தொந்தரவு வரும், இல்ல நம்ம கூட ஒர்க் பண்றீங்களா தொந்தரவு வரும், இல்ல வீட்டை சுத்தி இருக்கிறீங்களாட்டியாவது தொந்தரவு இருக்கும். மனிதர்களால, உறவுகளால, அங்காளி பங்காளிகளால, நட்பு வட்டாரத்தால சிலர் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டமா இருக்கு. உங்களுக்கு சமீபத்தில் இந்த 6 மாசமாவே இது கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்குமே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 7ஆம் பார்வையாக அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்ப நீங்க சில விரயங்கள் பண்ணக்கூடிய நேரம் இருக்குது. அந்த விரயத்தை நீங்க அதாவது உங்க கையில முதலா வச்சுன்னு பண்ண முடியாது. ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒண்ணு கடன் கட்டிடணும், இல்ல 10 ரூபா வருது பணம் வரவு வரும்போது டப்புன்னு அதுக்கான ஒரு முதலீடு, அழியாத பொருள் மேல ஒரு முதலீடு போட்டுருணும். அப்படி ஒரு காலகட்டத்தை நீங்க வச்சு பார்த்தா முடியாது. இது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கட்டும், நம்ம கிட்ட கையில வச்சு பார்க்கலாம், இன்னொரு அமௌண்ட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வரத்துக்குள்ள அந்த அமௌண்ட்டுக்கு செலவு வந்துடும், விரையும் வந்துடும். அப்ப டப்புன்னு எடுத்துமா கமத்துமான்னு சொல்லி இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு தான் நீங்க பார்க்கணும். திட்டமிடுதல் பார்த்துட்டீங்கன்னா லாங் டைப் திட்டமெல்லாம் இப்ப செட் ஆகாது. வரவு வந்தா உடனே நம்ம பிரச்சனை சால்வ் பண்றதுக்கான வழியை பார்க்கணும். ஏன்னா விரயஸ்தானத்தை குரு பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவானும் இன்று 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார். சகோதர ஸ்தானத்தில் இருக்கார். சகோதரர்களை பகை வரும், சகோதரர்கள்ட்ட சண்டைகள் வரும், வாக்குவாதங்கள் ஏற்படும், சலிப்புகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. தகிரிய ஸ்தானகத்துக்கு பார்க்கும்போது ஒரு விதத்துல 1000 மனசுல பலம் இருந்தாலும் கூட ஒரு அப்பப்போ உங்களுக்குள்ள ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் ஏற்படும், ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடுமாட்டத்தை கொடுக்கும். ஒண்ணு நீங்க பலகீனமா இருப்பீங்க, இல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பலகீனப்படுத்திடுவாங்க உங்களை. இந்த மாதிரி டைம் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டமா இருக்குது. இந்த ராசியை பொறுத்தளவுக்கு மகரத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானும் 3ல போய் உச்சம் பெற்று இருக்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானகம் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது மீடியமா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத்திரபாக்கிய யோகம் நல்லா இருக்கும். எதிர்பார்க்குற மாதிரி பார்க்கும்போது வாரிசுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமைக்க முடியலன்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தடுமாட்டமா இருக்கும். ஃபியூச்சர்ல அதை கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ராசி பொறுத்தளவுக்கும் இன்று மகர ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி, தகப்பன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானோ ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயுடன் அமைந்திருக்கார். குரு பார்வை. அப்பனால ரொம்ப மன உளைச்சல், அவர் ஆரோக்கியத்துக்கோ இல்லை உடல் ரீதியாகவோ இல்லை அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்துக்களாலேயோ இல்லை அவர் போராடுற விதத்திலையோ கொஞ்சம் முக்கியமா தகப்பனுக்கு ரொம்ப அலைச்சல சிரமங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அந்த சிரமங்கள் அனைத்துமே குரு பார்வை அவர் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே நார்மலாகும். சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக தகப்பன ஸ்தானகத்துக்கு இருக்கு. அதனால அவருக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு விதத்துல உங்க தகப்பனுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிரமம் கொஞ்சம் குறைக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க சொல்லுங்க. மற்றபடி உங்களுக்கு பார்க்கும்போது நீங்க இனிமேல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவு எடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுடைய கீழே மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.